ஒரு சிறு கிராமத்திலே ஒரு பெண் தான் போகும் வழியில் ஒரு ஆட்டு மந்தையை கடந்து போனாள். அங்கு அவள் பார்த்தபோது தனியாக ஒரு ஆடு அங்கிருந்த வைக்கோல் போரின் மேல் படுத்திருப்பதைக் கண்டாள். அதனுடைய காலில் கட்டு போடப்பட்டிருந்தது. அப்போது அங்கிருந்த மேய்ப்பனிடம், எப்படி ஐயா இந்த ஆட்டிற்கு காயம் ஏற்பட்டது, அதனுடைய கால் உடைந்து போனது என்று கேட்டாள். அப்போது அந்த மேய்ப்பன், அம்மா, நான் தான் அதனுடைய காலை உடைத்தேன் என்று சொன்னபோது அந்த பெண் மிகவும் ஆச்சரியப்பட்டாள். அப்பொழுது அந்த பெண்ணிடம் அந்த மேய்ப்பன், என்னிடம் உள்ள ஆடுகளிலேயே இந்த ஆடு மிகவும் வழிதப்பி போய்க் கொண்டிருந்தது. இந்த ஆடு என் சத்தத்தை கேட்பதே கிடையாது, என் பின்னே வருவதும் கிடையாது, ஆபத்தான குன்றுகளின் விளிம்பில் நின்று கொண்டு நான் கூப்பிட்டாலும் வருவது கிடையாது, எல்லாவற்றிற்கும் மேலாக மற்ற ஆடுகளையும் வழி தப்பி போகச் செய்கிறது. ஆகவே அதனுடைய காலை நான் உடைக்க நேர்ந்தது. நான் அதன் காலை உடைத்த முதல் நாள் அதற்கு உணவு கொடுக்க நான் முயன்றபோது அது என்னை முட்ட வந்தது. என் மேல் அதற்கு மிகவும் கோபம் இருந்தது. ஆகவே நான் அதை 2 நாள் அப்படியே பட்டினியாய் போட்டுவிட்டேன். 3வது நாள் நான் அதற்கு உணவு கொண்டு வந்தபோது அது உணவை ஏற்றுக்கொண்டது. மாத்திரமல்ல, என் கையை நக்கி தன்னுடைய அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தியது. இந்த ஆடு சரியாகி நடக்க ஆரம்பிக்கும் போது இது மற்ற ஆடுகளுக்கு முன்மாதிரியாக இருப்பது மட்டுமல்ல, மற்ற எந்த ஒரு ஆடுகளையும் விட என் சத்தத்திற்கு உடனே செவி கொடுத்து கீழ்ப்படியும் என்றும் கூறினார். அநேக முறை நாமும் கூட அந்த ஆட்டை போலத்தான் இருக்கிறோம் அல்லவா? வசனம் என்ன கூறுகிறது தெரியுமா? இவ்வுலக தந்தையர் நம்மை தண்டித்து திருத்தினார்கள், நாமும் அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து வந்தோம். அவ்வாறாயின் விண்ணுலகத் தந்தைக்கு நாம் எவ்வளவு பணிந்து வாழ வேண்டுமென்றோ. மேலும் இவ்வுலகத் தந்தையர் தங்களுக்கு நலமெனத் தோன்றிய வகையில் சிறிது காலம் நம்மை தண்டித்து திருத்துவார்கள். ஆனால் கடவுள் நமது நலனுக்காக, நாமும் அவருடைய தூய்மையில் பங்கு கொள்ள வேண்டுமென்பதற்காகவே நம்மை தண்டித்து திருத்துகிறார்.